நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். சப்ஸ்கிரைப் திலக். கம்சன் ஒரு அரக்கன், இதயத்திலே இரக்கமே இல்லாத ஒருவன். ஆகையால் எப்படியும் ஏற்பட்ட அவமானத்திற்கு அவன் பழிவாங்காமல் விடமாட்டான். ஆகையால் கவனம் தேவை. கம்சனின் ஒவ்வொரு அசைவும் கவனிக்கப்பட வேண்டும். போயிருக்கும் நமது ஒற்றர்களின் செய்தி, அந்த கம்சன் இன்று மன்னன் பானாசுரன் நாட்டில் இருப்பதாக. நாகப்பாம்புகள் எல்லாம் சேர்ந்து சேனை திரட்டி நம்மை கடிக்க துடிக்கின்றன. இதிலிருந்து தெரிகிறது நச்சு மனிதர்கள் கூட்டணி சேருகிறது. இல்லை, அத்தனை எளிதில் சேராது. அவர்களுக்கு நமது சேனையின் சக்தி என்னவென்பது தெரிந்த கதைதான். அவர்கள் அத்தனை முட்டாள்களாக நடக்க மாட்டார்கள். பிறகு முதலில் எனது அச்சம் என்னவென்றால் அவர்கள் தந்திரக்காரர்கள். அவர்கள் சதிதான் செய்வார்கள். நன்கு சிந்தித்தால் பானாசுரன், சல்லியன், பாமாசுரனின் ரகசிய படைகள் திருட்டுத்தனமாக அரண்மனைக்குள் நுழைந்து பதுங்கிக் கொள்வார்கள். அவ்வாறே நடக்கப் போகிறது. அதனால் நான் கவனமாக இருக்க சொன்னேன். மதுராவுக்குள் நுழைந்து வரக்கூடிய ஒவ்வொரு வாசலிலும் வருவோர் போவோரை பாருங்கள். வெளி மாநிலத்தில் இருந்து யார் வந்தாலும் அவன் மீது ஒரு கண் இருக்கட்டும். அவன் என்ன செய்கிறான், எங்கு செல்கிறான் கவனியுங்கள். நினைவிருக்கட்டும், இதிலே நாம் ஏமாந்து விட்டால் அது அவனுக்கு வாய்ப்பாகி அந்த அரக்கன் எப்படியும் மகாராஜா உக்ரசேனரை கொல்வான். இந்தா தேவபாகா, மைந்தா, தேவகியிடம் என் வாழ்த்துக்களை சொல்லி பகவானின் இந்த பிரசாதத்தையும் கொடு. அவளை கலங்காதிருக்க சொல். அந்த பாக்கியவதி இறைவனை பெற்றெடுக்க போகிறாள். சந்தோஷம்தானே? அப்பாவும் அம்மாவும் அனுப்பியிருக்கிறார்கள். நீ கர்ப்பமாயிருப்பது தெரிந்தவுடனே என்னுடைய அண்ணாவின் மூலமாக உனக்கு பகவானின் பிரசாதம் அனுப்பியிருக்கிறார்கள். தைரியமாக இருக்க சொல்லி இருக்கிறார்கள். கவலைகள் 1000 இருந்தாலும் கடவுளை மறக்கக்கூடாது என்றார்கள். நீ பகவானின் தாயாக போகிறாய். அந்த நினைவோடு கணவனுக்கு துணை இருந்து. மனைவி தன் கணவனுக்கு துணைவிதானே? மன்னவரிடம் போய் கேளுங்கள். ஒரு மாதாவின் இதயம் கல்லாயிருக்குமா? மௌனம் எதற்கு? நீங்கள் தந்த வாக்குறுதிப்படியே பிள்ளை பிறந்தவுடன் அதை அண்ணனிடம் கொடுத்து விடுவீர்கள். அதை தடுக்க முடியாது. பெற்ற குழந்தையை பலியிடத் தருவதை விட இந்த பிறவிக்கு தாய்மையே வேண்டாம். மலடியாக இருந்துவிட்டு போகிறேன். இல்லை தேவிக்கு, இல்லை. நீ அப்படி நினைக்காதே. அப்படி நினைக்க கூடாது. இந்த முதல் கர்ப்பமே நீ வேண்டாம் என்று சொல்லிவிட்டால் உன் 8வது கர்ப்பத்தில் இறைவன் எப்படி அவதாரம் செய்வார்? இந்த உலகம் ஏற்கனவே கம்சன், ஜராசந்தன், பானாசுரன் போன்ற கொடியவர்கள் செய்யும் கொடுமையினால் திணறி தவித்துக் கொண்டிருக்கிறது. இப்போது தேவர்களும் உன் தாய்மையை ஆவலுடன் எதிர்நோக்குகிறார்கள். காலம் கனிந்து வருகிறது. நம்மை படைத்தவன் நம்மை காப்பதற்காக உன் வயிற்றில் பிறக்கப் போகிறான். தேவகி, 8வது பிள்ளைக்காக காத்திருக்க வேண்டும். 7 பிள்ளையும் இறந்து இருக்க வேண்டுமா? இதுதான் புருஷர்களின் தன்மை. தங்களுக்கு மட்டும் தாயுள்ளம் இருந்தால் என் தவிப்பும் தெரியும். தான் பெற்ற பிள்ளைகளை எல்லாம் நேசிப்பாள் தாய் என்பவள். ஆண்டவனை அவள் பெற்றாலும், அரக்கனாக ஒரு பிள்ளையை பெற்றாலும், பெற்றவளுக்கு 2 குழந்தைகளும் ஒன்றுதான்.
நம்முடைய வசுதேவருக்கு முதல் குழந்தை பிறக்கப் போகிறதாம். அந்த கம்சன் மரண பயத்தில் எந்த குழந்தையையும் உயிரோடு விட மாட்டான். நாம் எல்லாம் எது வம்ச வீரர்கள் தானே. நம் வம்சத்தில் ஒருவருக்கு அநீதி இழைக்கப்பட்டால் சும்மா பார்த்து கொண்டிருப்பது அநியாயம். ஆம், நாம் சும்மா இருந்து விடக்கூடாது. மிக முக்கியமாக நாம் இதை மறந்து விடக்கூடாது. தினமும் கம்சனின் கை ஓங்கிக் கொண்டே போகிறது. அதோடு பானாசுரனையும் பாமாசுரனையும் தனக்கு சாதகமாக்கிக் கொண்டதால் அவன் திமிர் எல்லை மீறிவிட்டது. சுட்டி காட்டி அவனை தட்டி கேட்க முடியவில்லை. இப்படி சொல்லும் நீங்கள் சேலை கட்டிக் கொள்ளுங்கள். இன்று வசுதேவருக்கு இழைக்கப்படும் கொடுமைகள் நாளை உங்கள் மீது, என் மீது, யார் மீதும் பாயலாம். ஊமை ஜனங்கள் தானே. சுமைதாங்கிகளை கண்டால் பாரம் ஏற்றுகிறவனுக்கு கசக்கவா செய்யும்? யுவராஜருக்கு வெற்றி. எதற்காக இங்கே இந்த மறைவான பகுதியில் இத்தனை வீரர்கள் ஏன் இருக்கிறார்கள்? இளவரசே, இன்றுள்ள நிலையில் மதுராவில் எது வம்சத்தார் சந்தேகத்தில் மூழ்கி செயல்படுகிறார்கள். இது ஆபத்து. உங்களை காத்து நிற்க ஒரு சிலர் வெளியிலிருந்து வருகிறார்கள். அதனால் அவர்கள் நகர்ப்புறத்தில் புகுந்து வராமல் இருக்க வரும் பாதை மீது கடுமையாக கண்காணிக்கிறார்கள். ஒரு புதுமுகம் ஊருக்குள் புகுந்து விட்டால் ஒற்றர்கள் பின்தொடர்கிறார்கள். யார் ஏன் என்று பார்க்க. ஆகையால் நமது சேனைகளுக்கு அநேக நாட்கள் ஆகின்றன ஒற்றர்களை ஏமாற்றி தப்பித்து வந்து அரண்மனை சேருவதில். வந்து சேர எவ்வளவு நாளாகும்? எவ்வளவு நாளாகும் என்கிறாய்? இன்றைய நிலைமைப்படி 3 மாதமாகும் என்று நினைக்கிறேன். உங்கள் மாமன் மன்னர் ஜராசந்தருக்கும் முக்கிய குறிப்புகள் போயிருக்கிறது. அது பற்றிய செய்தி உங்களுக்கு ஏதேனும் வந்ததா? நேற்று ஒரு ஒற்றன் மகதத்திலிருந்து வந்தான். அவன் சொன்னான், அங்கு மகாராஜா ஜராசந்தன் தமது சேனைகளின் விசேஷ பிரிவை மதுராவுக்கு போக அனுப்பியதாக. அது வந்து சேரும் இங்கே 1 மாதத்தில். முக்கியமாக அது மதுராவுக்குள் வராது. மதுராவிலிருந்து கொஞ்ச தூரத்தில் காட்டுப்பகுதியில் இருக்க போகிறது. அது தேவைப்படும் போது நமது செய்தியை பார்த்தவுடன் பருந்து போல் பறந்து வந்துவிடும்.
அதை எதிர்பார்த்து பொறுத்திருந்தால் தான் நல்லது. அப்படியே அந்த சமயத்தில் நமது சேனைகளும் அதனுடன் சேர்ந்து கொள்ளும். அப்படி சேர்ந்து விட்டால் அதனால் நம்முடைய பலம் எதிர்ப்புகளை தகர்க்கும். கம்சன் நினைத்தால் அடக்காதோ? வாழ்க வாழ்க மன்னவா வாழ்க. தேவகி தேவியாருக்கு பிள்ளை பிறந்திருக்கிறது. தேவகி நலம்தானே? நலமாய் இருக்கிறார், மயக்கம் தெளியவில்லை. நான் மன்னன் சூரசேனனின் மைந்தன் வசுதேவன் வாக்குறுதி அளிக்கிறேன். தேவகி பெற்றெடுக்கும் ஒவ்வொரு குழந்தையையும் பிறந்த உடனேயே நானே என் கையால் எடுத்து வந்து உங்களிடம் ஒப்படைக்கிறேன். தமது இதயம் பாராங்கல்ல. இந்த சின்ன பிஞ்சை எடுத்து சென்று அண்ணன் கம்சனிடம் கொடுக்காதீர்கள். சுமந்து பெற்றவள் நான். உங்களுக்கு தெரியாது ஒரு தாயின் கஷ்டங்கள். நம் மன்னரும் நம் பக்கம்தான் இருக்கிறார். அவர் கம்சன்னாவை கடுமையாக நடந்து கொள்ள விடமாட்டார். அப்படி என்னை பார்க்காதீர்கள். அண்ணனுக்காக என் பிள்ளையை பலி கொடுக்காதீர்கள். தேவகி, வாக்களித்து விட்டு மாற்றிக்கொள்வது என்பது மனிதனுக்கு என்றுமே புகழை தராது. ஆமாம் ஆமாம், உங்களுக்கு புகழ்தான் தேவை. நமது பிள்ளை தேவையில்லை. இல்லை தேவகி, புகழை பற்றி நான் சிந்தித்ததே இல்லை. மூச்சு விடும் போதெல்லாம் கடமையை பற்றி, கடவுளை பற்றி சிந்திக்கிறேன். உன்னை பற்றி சிந்திக்கிறேன். பாவியை நினைக்காதீர்கள். பிறந்திருக்கவே கூடாது இந்த தேவகி. தேவகி, கம்சனிடத்திலிருந்து உன்னுடைய உயிரை விலைக்கு வாங்கினேன். உன் உயிருக்கு விலைதான் நீ பெற்றெடுக்கும் குழந்தைகள். கொடுத்த வாக்கை நான் காப்பாற்றவில்லை என்றால் வாய்மைக்கு அது அழகல்லவே. மனிதனுக்கு உண்மையான பாதுகாப்பு அவனுடைய வாய்மை ஒன்றுதான்.
ஆண் பிள்ளை நீங்கள். தங்களுக்கு எங்களை புரியாது. இல்லை தேவகி, எனக்கும் உணர்ச்சி உண்டு. தான் பெற்ற பிள்ளையை தகப்பனே பலியிட, மரண தேவனிடம் அதை வழங்கிட மூடனோ முரடனோ இல்லை நான். எனக்கும் இதயம் உண்டு. மனிதனுக்கு வாய்மை என்பது தாய்மையிலும் தெய்வத்திலும் உயர்ந்தது. இதை நீ மறக்கவே கூடாது. பிள்ளை பாசத்தை மறந்துவிட்டு வாய்மையை காக்க எனக்கு துணையாயிரு. தரமாட்டேன், தரமாட்டேன். இல்லை, 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 இல்லை. சொன்ன சொல் தவறாத உத்தமர் வாழ்வில் சோதனை சோதனை சோதனைதானா? என்ன வந்தாலும் வாய்மை தவறாமல் வாழ்பவர் வாழ்வில் வேதனைதானா? கம்சனிடம் தந்த உறுதிமொழியினை காப்பதற்காகவே வசுதேவன் வந்தான். கண்ணியம் காக்கும் தியாகியின் வீட்டில் கடவுள் வந்து அவதாரம் செய்வார். கண்ணியம் காக்கும் தியாகியின் வீட்டில் கடவுள் வந்து அவதாரம் செய்வார். வந்துவிட்டேன். வாக்களித்தபடி வசுதேவன் தேவகி பெற்றெடுக்கும் பிள்ளைகளை ஒப்படைக்க வந்துவிட்டேன். உங்கள் சகோதரி பெற்ற முதல் குழந்தை. இவனை வாங்கிக் கொள்ளுங்கள். हृदयस्य प्रीतं त्वत्पद्मपादे समर्पयामि। हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे कृष्ण। कृष्ण
हरे